நம்ம செய்ய போகிற ரெசிபி வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மக்களை யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, வேறு மாதிரி கூட்டு மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் மசாலா பண்ணி பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். கடாயை வச்சாச்சு. இது இந்த ஆல்ரெடி இந்த காய் வந்து நல்ல எண்ணெயாக தான் இருக்குது மக்களே. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். உங்கள் மக்களே இந்த லெவலில் நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிரும். இல்லை நீங்கள் இந்த லெவலில் எப்படிங்க நாங்கள் வெட்டுறது, எங்களால் வெட்ட முடியலையே, நாங்கள் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டுவோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கோங்க. வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகும், அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா மசாலாவும் எல்லா இதில் காயில் சேர்ந்துக்கிடும். நம்ம சாப்பிடும்போதும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கொடுக்கும். சிலவங்களுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணவே எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் எவ்வளோ பொடிசாக வெட்டுறீங்களே, எங்களால் அப்படி இல்லை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இல்லை நான் அதெல்லாம் பொடிசாக நாங்கள் வெட்டிடுவோமே அப்படின்னா இதே அளவில் வெட்டிக்கோங்க. இந்த மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஈஸி, ரொம்ப ஈஸி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காய மக்களை நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் இந்த அளவில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு காய் எடுத்தேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப முக்கியமான காய்கறியில் இது ஒன்று. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும் மக்களை. இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டும், ஒரு 3/4 வேகட்டும் மக்களை. தண்ணி ஊற்றணுமா ஊற்றலையா இந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. தண்ணி ஊற்றணுமா வேண்டாமா இந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நினைப்பீங்களா? தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே வணக்கிடணும். சூப்பராக வணங்கும். லைட்டாக நம்ம சிம்மில் வச்சு வணக்கினீங்கன்னா அடிமை பிடிக்காது. சூப்பராக ரெடி ஆகும். இந்த ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த நூல்கோல் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமா மக்களை. இப்படி செஞ்சிங்கன்னா, இந்த செய்முறையில் செஞ்சிங்கன்னா சாம்பாரில் போடுறாங்க, அப்படி இல்லை வேறு மாதிரி பருப்பு ஏதாவது வைக்கிறாங்க கூட்டுகளை. நான் அந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்வோம். நாங்கள் சாம்பாரில் போட்டுக்கிடுவோம். சூப்பில் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோ சத்து இருக்குது இந்த காய்கள். பிஞ்சியாக எடுத்துக்கோங்க மக்களே. பிஞ்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கொஞ்சம் முத்தினதாக இருந்தால் வேக நேரமாகும். சரி, இப்போ இந்த மசாலா பார்த்துக்கலாம் பாருங்க. கொஞ்சம் கரம் மசாலா, மிளகுத்தூள் இந்த அளவில், ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் தான் எல்லாமே, மல்லித்தூள், மிளகு தூள், இந்த பொடி தான், இந்த 6 பொடி தான். இந்த அளவில் எடுத்தால் போதும். 2 நூல்கோலுக்கு இந்த அளவில் போதும். நீங்கள் 4 போட்டிங்கன்னா இதில் டபுள் ஆக்கிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா விட மாட்டீங்க. சரி போட்டுக்கலாம்.
இப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.